ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னோட யூடியூப் சேனல் பேர் வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒரு பயனுள்ள தகவல் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேஸில் வந்து ஒரு சின்னதாக ரூல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து நிறைய ரயில்வே இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் நல்ல பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அது எனக்கு ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. டெய்லி நான் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். 25 நாள் பக்கமாக வந்து ஒரு 10 நாள் பக்கமாக வந்து உங்களுக்கு நான் வந்து டெய்லி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ பார்த்துட்ருக்கேன். அது நல்ல வியூஸும் போயிட்டுருக்கு. இந்த ஆதரவு வந்து எனக்கு எப்பயுமே நீங்கள் கொடுப்பீங்க நம்பிக்கை இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேஸில் சமீபத்தில் வந்து ஒரு ரூல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 28லேருந்து ஆதார் அத்தென்டிகேட்டட் ஆதாரில் வந்து லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணவங்களுக்கு, ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் authentication is now required for all types of booking, including instant and general tickets. This new rule took effect on October 28. ஆல்ரெடி வந்து நான் என்னோட யூடியூப் சேனலில் கவர் பண்ணியிருக்கேன். ஆதார் கார்டு உங்ககிட்ட இருந்து அதை வெரிஃபிகேஷன் பண்ணி, அதே மாதிரி நீங்கள் அதை வந்து இது பண்ணிங்கன்னா மட்டும்தான், நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஐஆர்சிடி அக்கௌண்ட்டில் வந்து அத்தன்டிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து தட்கலில் வந்து சீக்கிரமாக புக் பண்ண முடியும். இல்லைனா வந்து புக் பண்ண முடியாது. ஸோ ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு நம்பர் வெரிஃபை பண்ணியே ஆகணும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய வந்து ஏஜென்ட்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க இந்தியன் ரயில்வேஸில். மீன்ஸ் 10 சீட் புக் பண்ணி அதிக காசுக்கு விற்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து பூத் ஏஜென்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டிக்கெட் கவுண்டர் பீப்புள்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் கடையில் இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஐஆர்சிடி ஏஜென்ட்ஸ் நிறையா ஃப்ராடு பண்ணுறதுனால தான் இந்த ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணவங்களுக்கு மட்டும் 8 காலையில் அதே மாதிரி 10 AM வரைக்கும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த புக் பண்ணாதவங்க இருக்காங்க இல்லையா, ஆதார் கார்டு வச்சுட்டு புக் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஆதார் கார்டு இல்லாமல் புக் பண்ணுறவங்களுக்கு 8 to 10 மணிக்கு முன்னாடி தான் வந்து நீங்கள் புக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். டு ஸ்டாப் ஃப்ரம் சாஃப்ட்வேர் மல்டிபிள் லாகின்ஸ், நிறைய தடவை லாகின் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ராட் சாஃப்ட்வேர், ஏஜென்ட் டிக்கெட்ஸ் வந்து நிறைய புக் பண்ணுவாங்க, அந்த அதிகமான காசுக்கு விற்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐஆர்சிடிசி வந்து ஆதார் வெரிஃபைடு யூசர்ஸ் மட்டும்தான் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இந்த டைமிங்கில் தான் 10 AM to 12 PM, 8 AM to 10 AM வரைக்கும் நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லேருந்து புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு இல்லை, பட் நான் லாங் டிஸ்டன்ஸ் புக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் 8 இல்லைனா ஆஃப்டர் 10 AMக்கு தான் நீங்கள் வந்து நீங்கள் புக் பண்ணணும். ஸோ இந்த டிக்கெட் கவுண்டர்ஸ் வந்து லிமிட்ஸ் கிடையாது. ஸோ ஓகேங்களா. ஆதாரில் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா லிமிட்ஸ் உண்டு, பட் இதில் வந்து லிமிட்ஸ் கிடையாது. இதுதான் வந்து அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எப்படி வெரிஃபை பண்ணணுன்னு கோ டு ஆதார் சைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆத்தன்டிகேட் யூசர் கொடுங்க உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே. அப்புறம் ஆதார் கார்டோட நம்பர் கொடுங்க, வெரிஃபை பண்ணுங்கள், ஓடிபி கொடுப்பாங்க, அதை சென்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சுது. இதுதான் இன்றைக்கான பயனுள்ள தகவல். ஸோ நான் மேலும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை அண்ட் டேக் கேர். நாளைக்கு ஒரு வீடியோவாக பார்ப்போம்.